நாளைக்கு மறுநாள் மே 4ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் வெளிவரப்போகுது. இதற்காக தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ரொம்பவே காத்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கு இடையில 2 நாட்களுக்கு முன்னாடி எக்ஸிட் போல் முடிவுகள்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க. அதுல மக்கள் அதிகமா யாருக்கு வாக்களிச்சேன்னு சொல்லி சொன்னாங்களோ அந்த கட்சிக்கு சாதகமா அமையாம வழக்கம் போல இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்க போகுது, இந்த கட்சி தான் எதிர்கட்சியா உட்கார போகுது, மக்கள் அதிகமா வாக்களிச்சுன்னு சொன்ன கட்சி 3வது இடத்துல வரப்போகுது. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சி, மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்ற நாம் தமிழர் கட்சி மற்ற பிற கட்சிகள் அடிப்படையில குறைவான வாக்கு சதவீதம் பெற்றதா அறிவித்த நிலையில இன்னைக்கு தான் காலைல யோசிச்சு பார்த்தேன். அதாவது எக்ஸிட் போல் சொன்னதுக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களே, யாரு? மக்கள் கொடுக்கலங்க. சமூக ஊடகங்களும் சில யூடியூப் சேனல்களும் பல டிவியில் நீங்க பார்க்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸிட் போலுக்கு முன்னாடி ப்ரீ போல், பாஸ் போல், கரண்ட் போல், ஒப்பீனியன் போல் அப்படின்னு சொல்லி யாருன்னு தெரியுமா முடிவுகளை கொடுத்தது? எஸ், இந்த செய்தி ஊடகங்கள் கிடையாதுங்க. இத்தனை, அதாவது கரண்ட் போல், ஒப்பீனியன் போல், பாஸ் போல், ப்ரீ போல் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டதை பற்றி கருத்து கணிப்பு கொடுத்தது எல்லாமே மக்கள் தாங்க கொடுத்தாங்க. அந்த மக்கள் அனைவருமே நாங்க மாற்றத்தை விரும்புறோம், அதனால்தான் ஒரு புதிய தலைவரை நாங்க நியமிக்க போறோம். தமிழ்நாடுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாங்க ஒரு புது தலைவரை நாங்க உருவெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி எஸ் ஓப்பனாவே சொல்லிடுறேன். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நடிகர் விஜய் அவர்களுக்கு தான் வாக்களிச்சும் சொல்லி மூச்சுக்கு மூச்சு மக்கள் சொன்னாங்க. யூடியூப் சேனலா இருக்கட்டும், செய்தி ஊடகங்களா இருக்கட்டும், பேப்பர்ஸா இருக்கட்டும், விஜயை வச்சுதான் எல்லா யூடியூப் சேனல்லையும் அப்படி ஃபாலோவர்ஸ், வாட்சவர்ஸ் அப்படின்னு நிறையவே போய்கிடுச்சு. எந்த யூடியூப் விஜய் அவர்கள் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போறாரோ, இல்ல விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டாரோ, இல்ல விஜய் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போறாரோ, விஜய் அவர்கள் ஷூட்டிங்க்கு போறாரோ, விஜய் அவர்கள் மலேசியாவில் நடந்து முடிஞ்ச ஜனநாயகனுடைய இசை வெளியீட்டுக்கு போனாங்களோ, எங்க போனாலுமே விஜயை வச்சுதாங்க யூடியூப் சேனல் அத்தனையுமே அதாவது இடையில நேற்றைக்கு கூட ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொன்ன மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்றது காட்டிலும் மேன் ஆஃப் த சீரியஸ், இந்த எலெக்ஷன்லயே மேன் ஆஃப் த எலெக்ஷன் அப்படின்னா அது விஜய் அவர்கள் அப்படின்னு தான் சொன்னார் இல்லையா? அவரே ஆரம்பத்துல என்ன நம்ம சொன்னாரு, அதாவது விஜய் அவர்கள் இந்த 2026 ஆட்சியில உட்கார மாட்டாரு, மேபி 2031ஆம் ஆண்டு உட்காருவாரு ஆட்சியில அப்படிங்கிற மாதிரி சொன்ன மனுஷன் நேற்றைய பேட்டியில சொல்றாரு, விஜய் அவர்கள் இல்ல அவருக்குன்னா குறைவான வாக்கு சதவீதம் தான், ஒரு 18% 20% தான் வரும், ஒரு 6 இடங்கள்ல இருந்து 9 ஒற்றை இலக்க அடிப்படையில தான் அவர் தொகுதியில வெற்றி அடைவார், வென்று விடுவார். அதனால அவர் பெருசா போக்கஸ் பண்ணல. அப்படியே அப்படி ரிசல்ட் மாறினா, அதாவது ஆட்சி அமைச்சர் விஜய் அவர்கள் வெற்றி வாகை சூடி ஆட்சி அமைச்சர், அதனால நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முன்ன சொன்னதை காட்டணும். இப்ப அவர் மாற்றி தான் பேசுறாருங்கிறத நம்ம ஒற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக ரங்கராஜ் பாண்டே சொன்னது கரெக்டா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரே மாத்தி பேசியிருக்காரு. இது என்ன எனக்கு ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். நான் இதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட போய் சின்ன யூடியூப் சேனல்ல இருந்து பெரிய யூடியூப் சேனல் வரைக்கும் ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்கல்ல, கருத்து கணிப்பு கேட்பாங்க, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் திமுக, செகண்ட் அதிமுக, 3வது தாவேக, 4வது நாம் தமிழர், சாரி 3வது நாம் தமிழர், 4வது தாவேக, இப்படித்தான் வச்சு கருத்து கணிப்பு கேட்டாங்க. அதுல மேக்சிமம் நான் பார்த்த அளவுக்கு தாவேக்காவுக்கு தான் பெரும்பான்மையான ஓட்டு நான் போட்டேன்னு சொல்லி மக்கள் சொன்னாங்க. இங்க மக்கள் சொன்னாங்க, வட இந்திய ஊடகமோ இல்ல தனிப்பட்ட ஒரு 10 ஊடகங்களோ 10 நிறுவனங்களோ எக்ஸிட் போல் நடத்தலங்க. அந்த எக்ஸிட் போல் கூட அதுக்கு கூட சொல்றேன், இந்த மக்கள் சொன்ன அடிப்படையில, அதாவது மக்கள் சொன்ன அடிப்படையில எப்படி தெரியுமா, அந்த ப்ரீ வாக்குப்பதிவு, பாஸ்ட் வாக்குப்பதிவு, ஒப்பீனியன் வாக்குப்பதிவு, கரண்ட் வாக்குப்பதிவு, இந்த எல்லாத்துலயும் மக்கள் சொன்னது டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டேன், டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா இந்த 10 நிறுவனங்கள் எக்ஸிட் போல்ங்கிற அடிப்படையில அவங்க ஒரு கருத்து கணிப்பு எடுத்து விட்டுருக்காங்க. அந்த கருத்து கணிப்பு கதையை கேட்டா நீங்க உண்மையில சிரிச்சிருவீங்க. எப்படின்னு தெரியுமா, கருத்து கணிப்பு எடுக்கிறது, இப்ப ஓட்டு போடுறதுக்கு தகுதி பெற்றவர்கள் தமிழ்நாட்டுல 5 கோடி பேர். அதுல ஓட்டு போட்டவங்க பாத்தீங்கன்னா 84.69%, அதாவது பாத்தீங்கன்னா 4 கோடியே சில்லற. அப்ப 4 கோடியே சில்லறையில அட்லீஸ்ட் ஒரு 10%, 1% பாத்தீங்கன்னா 4000 பேர், 10% 40,000 பேர், ஓகேவா? 100% ஒரு 4 கோடி பேர் அப்படி வச்சுக்கலாமா? அப்போ அந்த 4 கோடி பேர்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1,00,000 பேருக்கு நீங்க கருத்து கணிப்பு கேட்டிருக்கலாம். இந்த 10 நிறுவனங்களுமே எடுத்து இப்ப எக்ஸிட் போல் சொல்லி ஒண்ணு வெளியிட்டாங்க இல்லையா, அந்த எக்ஸிட் போல்ல பாத்தீங்கன்னா அவங்க மொத்தமே மக்கள்கிட்ட எத்தனை பேர்ட்ட கேட்டிருக்காங்க, ஒரு 10,000 பேர்,
15,000 பேர் அவங்ககிட்ட தான் வந்து கருத்து கணிப்பே கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஆக்சிஸ் மை இந்தியான்னு சொல்ற ஒரு நிறுவனம் மட்டும் வந்து கருத்து கணிப்பு கேட்டு அதுல டிவிக்கே தான் வந்து பெரும்பான்மையா ஜெயிச்சு ஆட்சி அமைப்பாங்க தமிழ்நாட்டுல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க கருத்து கணிப்பு கேட்டது வந்து 40,000 பேர். அதாவது மற்ற 10 செய்தி ஊடகங்கள் நிறுவனங்கள்லாம் வந்து எக்ஸிட் போல் எந்த அடிப்படையில் வந்துட்டு கருத்து கணிப்பு கேட்டாங்கன்னா 15,000 to 20,000 பேர்த்து தான் வந்துட்டு மக்கள்கிட்ட தான் வந்துட்டு கருத்து கணிப்பு கேட்டிருக்காங்க. இந்த ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் வந்துட்டு கிட்டத்தட்ட 40,000 to 45,000 மக்கள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. இவங்க 2 பேருமே தாவேகா ஜெயிக்குன்னு சொன்ன நிறுவனங்களும் சரி, டிஎம்கே ஏடிஎம்கே ஜெயிக்குன்னு சொன்ன நிறுவனங்கள் அந்த எக்ஸிட் போல் எடுத்தாங்களா அவங்க எல்லா பேருமே எடுத்தது மிக 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 குறைவான மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. ஆனா லட்சக்கணக்கான மக்கள் வந்து நான் டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டேன், டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டேன், பாலியல் தொழில் அதிகரிச்சிருச்சு, போதை கலாச்சாரம் அதிகரிச்சிருச்சு, ஸோ அதனால நாங்கள் மாற்றத்தை விரும்புறோம்னு சொல்லி போன வருஷம் 73% இருந்த வாக்குப்பதிவு இந்த வருடம் வந்துட்டு 84.69% வாக்குப்பதிவு உயர்ந்திருக்கு. இதுக்கு கூட வந்து சில பேர் என்ன முட்டு கொடுக்குறாங்க, இல்ல போன வருஷம் 73%க்கும் இந்த தடவை வந்து 12% அதிகமான காரணம் என்னன்னா இந்த வருஷம் அந்த 5 ஆண்டுகள் அப்புறம் ஓட்டு போடக்கூடியவங்களுடைய வயது எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு, அதுக்கு தான் வந்து இந்த வாக்குப்பதிவு உயர்ந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோங்க மக்கள் வந்து ஆரம்பம் இந்த எலெக்ஷன் வேலை ஆரம்பிச்சிருந்து ஓட்டு போடுறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்து நாங்க மாற்றத்தை விரும்புறோம், நாங்க தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போட்டா பண்றாங்க. ஆனா வந்துட்டு எக்ஸிட் போல்ங்கிற ஒரு அடிப்படையில கருத்து கணிப்பு கொடுத்ததே, அதாவது இந்த செத்து போனவங்களுக்கு எதுக்கியா இருந்ததுன்னா வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி வந்துட்டு ஆட்சி அமைக்க போறது யாருன்னு சொல்லி மே 4ஆம் தேதி தெரியும். அதுக்கு இடைப்பட்ட இந்த இடைவெளியில இந்த கட்சி தான் ஜெயிக்கும், அந்த கட்சி தான் ஜெயிக்கும், அந்த கட்சி ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு சொல்லி ஒரு கட்சியை ஒதுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி ஜெயிச்சு போச்சுன்னா இந்த ஜெயிக்கும்னு சொன்ன கட்சி அந்த கட்சியை சார்ந்தவங்களும் அந்த செய்தி ஊடகங்களும் இந்த முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கணும்னு எனக்கு ஒன்றும் புரியல. நிறைய பேர் இதுக்கு இடையில வந்துகிட்டு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ரவி அவர்கள் அவருடைய யூடியூப் பேஜில் சொல்லியிருக்காரு, நான் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளை வச்சுக்கிட்டு நான் வந்து கருத்து கணிப்பு எடுத்ததில்ல, தாவேகா டிவிக்கே தான் வந்துகிட்டு ஆட்சி அமைக்க போகுதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர்னா வந்துகிட்டு ஒரு நல்ல உயர்ந்த தெளிவான காவல்துறை அதிகாரி, அவர் ஓய்வு பெற்றார். இருந்தாலும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளை வச்சே வந்து கருத்து கணிப்பு எடுத்து தாவேக்கா தான் வந்துட்டு ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரே ஒரு நாள் தான், இன்னைக்கு 2ஆம் தேதி, நாளைக்கு 3ஆம் தேதி, மே 4ஆம் தேதி ஒரு 11 மணி 12 மணிக்கு வந்துட்டு ரிசல்ட் என்னங்கிறது தெரிஞ்சிடும். இருந்தாலும் வந்துகிட்டு எதற்கு இந்த இடைப்பட்ட நாட்கள் வந்துட்டு இவ்வளவு தூரம் இப்ப தாவேக்கா வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வரக்கூடிய எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டை வந்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு மாநிலமா தமிழக மக்களை வந்துட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போற ஒரு முயற்சியில் இறங்குற சாமி. அதை விட்டுப்பட்டு தயவு செஞ்சு திரும்ப வந்துட்டு எங்களுக்கு தானே ஓட்டு போடாம இருந்தீங்க. இன்னொன்னு கேட்டீங்களா, இப்ப போய் கேட்ட மக்கள் வந்து ஒருவேளை வந்துக்கிட்டு நாங்க வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டோம், நாங்க ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம். ஏன் தெரியுமா, அதாவது இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 கட்சிகளுமே வந்துக்கிட்டு தாவேக்கா சேர்த்துக்கலாம், என்டிகேவும் சேர்த்துக்கலாம். இந்த முக்கிய 2 கட்சிகளுமே வந்துட்டு ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்காங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒருவேளை காசை வாங்கிட்டு கருத்து கணிப்புல வந்துட்டு நாங்க வந்து இந்த 2 பிரதான கட்சிகளுக்கு நாங்க ஓட்டு போடல, நாங்க ஓட்டு போட்டது டிவிக்குன்னு சொல்லிவிட்டோம்னா அது வரை நம்ம கிட்ட வந்து சண்டை கிண்டைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி, இல்லைங்க கண்டிப்பா வந்து இந்த கட்சியை தான் போட்டோம், கண்டிப்பா உங்க கட்சியை தான் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் கூட மக்கள் சொல்லியிருக்கலாம். ஆனா மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்கிறது மே 4ஆம் தேதி வரும். இதற்கு இடையில ஏன் சொல்லிக்கிட்டு பிரச்சனை மாட்டிக்கிட்டுங்கிற ஒரு அடிப்படையில் தான் மக்கள் வந்துக்கிட்டு ஒருவேளை சொல்லாம இருந்திருக்கலாம். இந்த கருத்து கணிப்பு ஒரு பொய்யான கருத்து கணிப்பு தான் நான் நினைக்கிறேன். ஆக மொத்தம் வந்துக்கிட்டு அந்த பெட்டிக்குள்ள என்ன அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மர்மமா வந்து இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 பார்க்கப்பட்டு வருது. கண்டிப்பா மக்கள் ஒரு நியாயமான ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பி நல்ல தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் மக்களை வந்துகிட்டு குழப்பத்துல சுத்த விடாம பல செய்தி நிறுவனங்களும் செய்தி ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் பல கட்சி தலைவர்களும் தயவு செஞ்சு மே 4ஆம் தேதி உண்மை நிலவரம் என்னங்கிறது தெரியும். அதை மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு அன்னைக்கு வந்து சில பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பார்த்து கவனமா நீங்க வந்து சாலைகளும் சரி இல்லை எந்த உங்களுடைய வேலைகளுக்கு போனாலும் சரி பார்த்து கவனமா போகணுங்கிறது தான் வந்துட்டு எல்லா பேருடைய ஆசையும். மே 4ஆம் தேதி இந்த தமிழ்நாடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் கிடைக்குமா, இல்லை அதே ஆட்சி அமைஞ்சு நம்மளுடைய தலைமுறை அடுத்தடுத்த மக்களுக்கு இருக்கக்கூடிய 5 ஆண்டுகள் வந்து எப்படி போகிறத பொறுத்து பார்ப்போம். இதை பற்றி தகவல் மேல்மேல் வந்து அதை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய வீடியோ பிடிச்ச மக்கள் லைக் பண்ணுங்க, நம்மளுடைய பாமுத்துக்குமார் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த தகவல் பிரயோஜனமாக தான் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தகவலுடன்